ஓ அப்படி. ஓகே மக்களே, என்னாச்சுன்னா அதான் வழக்கம் போல செய்தி துளிகள் வாசிப்பது பராபன். என்னன்னா அந்த ஆப் அப்டேட்ஸ்ங்க எப்பவுமே நம்ம வர ஒரு வீடியோ வாழ்க்கையில நான் கன்சிஸ்டன்டா பண்ற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரே விஷயம் என்னன்னா ஊரை ஏமாத்துறது. ஜெமினி அண்ட் யூடியூப்ல ஜெமினி வந்து விட்டது. ஆனா அது எல்லா வீடியோக்கும் வரல. ரொம்ப இந்த மோஸ்ட் பாப்புலரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்ட் அவங்களோட சேனல் எல்லாம் இருக்கு. இதோட அவங்களோட வீடியோக்குள்ள போயிட்டு சம்மரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தோம்னா இங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் போடுறோம். நல்லா இருக்கு. எனக்கு ஒண்ணு உறுதி, இந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஓவராலா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னா என்டர்டைன்மெண்ட் டைம் ஸ்டாம்ப் கேட்க மாட்டாங்க. அடுத்து அதே யூடியூப்லயே தான் யூடியூப் மியூசிக்ல ஆல்ரெடி லைக் அனிமேஷன்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும். நீங்க பாத்தீங்க இப்போ பிளேலிஸ்ட்டை ரெஸ்யூம் பண்ண முடியுது. அதாவது நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கேட்டு விட்டு வேற எதுக்காவது போயிருப்போம். ஆனா இப்ப திருப்பி அந்த பிளேலிஸ்ட்கே போனா அங்க மேலேயே ரெஸ்யூம் த பிளேலிஸ்ட். கூகுள் மேப்ஸ் நவ் பவர் சேவிங் மோட். கூகுள் மேப்ஸ்ல வந்து இப்ப பவர் சேவிங் மோட் ஆல்ரெடி இருக்கு. பவர் சேவிங் மோட் ஃபுல்லா டாட் ஆயிடும். இன்னும் வரப்போகுது, பீட்டால இருக்கு போல. ஃபுல்லாவே கிரே ஸ்கேல் ஆயிடுது எல்லாமே கம்ப்ளீட்டா. எவ்வளவு பவர் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவும். இது வந்து எல்லாத்துக்குமே தான் வரும். ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கும் வரும், இதுக்கும் நம்ம மொபைல்ஸ்க்கும் வரும். கூடிய சீக்கிரம் வந்துரும் தான் நினைக்கிறேன். அப்புறம் ஜெப்டோல நோ மோர் ஹிடன் சார்ஜஸ். எல்லாமே வெளிப்படையாவே உங்களுக்கு 1000 ரூபான்னு போட்டு இல்ல வாங்குறது ஒரு அலி ரப்பரா இருக்கும். அந்த அலி அவன நல்லவனாவே இருக்க கூடாது. அவன் இல்ல அவனோட காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியா இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், அவங்க ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவன் இதுக்கு மேலே குறைக்கலாம். அந்த நாய் அவனும் ஏதோ ஃப்ரீ கேஷ் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் எல்லாம் மீறி போறான். கரெக்ட். ஸோ இப்போ அவனுக்கு ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்க ஜெப்டோலையும் வாங்கலாம். ஜெப்டோல மேக்ஸி சேவர்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. போய் நல்ல சீப்பா எடுக்கலாம் எல்லா பொருளையும். அடுத்து பாரத் யாத்ரா கார்டு கேள்விப்பட்டீங்களா? இல்ல நீ தான் கேள்விப்படுறேன். யாத்ராங்கிறது ஓகே. யாத்ரானா வந்து டிராவல் கார்டு. நீங்க ஜெப்டோக்கு போனீங்கன்னா பாரத் யாத்ரா கார்டுன்னு தேடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். சரி, இந்த கார்டை வச்சு என்ன பண்ணலாம்? வச்சு ட்ரெயின், மெட்ரோ, பஸ் இது மூணுத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, நீங்க வந்து ட்ரெயின், மெட்ரோ, பஸ் இப்ப ட்ரெயின் டிக்கெட் 1500 ரூபா, இதுல புக் பண்ணீங்கன்னா 750 ரூபா. அந்த மாதிரிலாம் நம்ம ஆசைப்படலாம். இன்னும் வாங்கல அந்த கார்டு. நான் வாங்கி வேணா பாக்குறேன். 50 rupees தான் கார்டு. அது 50 rupees வரும்போது அது கூட அந்த 50 rupeesக்கு 42 rupees சம்திங் ரீசார்ஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வாங்கும் போது. இதுல என்ன இந்த கார்டுல என்ன யூனிக்னா, ஆல்ரெடி மெட்ரோ கார்டு இதேதான், சிங்கார சென்னை கார்டு. அப்ப சென்னை ஒன் எல்லாம் ஒண்ணுதான். இதுல என்ன யூனிக்னா, அதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும் நம்ம அங்க போய் பண்ணணும். பின்னாடி ஒரு QR இருக்குது. அந்த QR ஸ்கேன் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஸ்டிக்கர் எடிட் பண்ண முடியும். பேட்டரியே நிக்க மாட்டேங்குதுடா. அது மாறாது. ஸ்டிக்கர் எடிட் பண்ண முடியும் ஆல்ரெடி. இப்போ கிஃப்டையும் நம்மளால வாட்ஸ்அப்ல எடிட் பண்ண முடியும். பார்த்தேன். கிஃப் வந்து கிளிக் பண்ணிட்டா அது என்ன கேக்குது தெரியுமா? ஆட் எடிட் கிஃப்னே இப்ப காட்டுது. அது மட்டும் இல்லடாம கிஃப் கஷ்டப்பட்டு தேடி போடலாம்னு பார்த்தா ஸ்டிக்கரமா ஒன்னு போட்டுமா. அப்படியே பண்ணோம். ஒண்ணு நில்றா, ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல கிஃப்டையும் வந்து நீங்க டெக்ஸ்ட் போட்டு என்ன இதுவோ பண்ணி பார்க்கலாம். அடுத்து வாட்ஸ்அப்லயே திருப்பி இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த ஸ்பாம் மெசேஜ் எல்லாம் வரும். ஸ்பாம்னு இல்ல, எதுலயாவது ஏதாவது வாங்கியிருப்போம். இப்ப ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷோ இல்ல பிளிங்கிட்லயே கூட ஏதாவது நான் வாங்கினா ஒரே ஒரு வாட்டி தான் நான் வாங்கியிருப்பேன். எந்த ஆடு வந்தாலும் அமேசான் உட்பட எனக்கு தினமும் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சேல் வருது, அந்த சேல் வருதுன்ட்டு. அதை வந்து நம்ம ஒண்ணு பிளாக் பண்ணுவோம். பிளாக் பண்ணிட்டாலும் என்ன பிரச்சனை, அடுத்த வாட்டி அதுக்குள்ள போகும்போது வராம போயிடும். ஏதாவது ஓடிபியோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணிட்டானா, ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துட்டான் வாட்ஸ்அப்ல மேல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இப்போ பிளிங்கிட்டா மேல ஸ்டாப்ன்ற ஆப்ஷன் எடுத்துட்டு வந்துட்டோம். அது கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, நான் அலர்ட்லாம் கொடுக்க மாட்டேன், ஸ்டாப் பண்றோம். எது தேவையோ அதை மட்டும். இதுக்கு முன்னாடி அது இருந்தது எப்படி இருந்ததுன்னா, ஸ்டாப்னு டைப் பண்ணுங்க ஸ்டாப் ஆயிடும்ட்டு. அது எல்லாத்துக்குமே இருக்காது. இப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. நான் ஒரு 2-3 ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாத்துக்குமே மேல ஸ்டாப்னு வந்துருச்சு. இதே மாதிரி ஜிமெயில அன்சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்புறம் இப்போ ஜொமேட்டோல வந்து 100 rupees கூப்பன். அதாவது நீங்க ஆர்டர் பண்றீங்க, அந்த ஆர்டருக்கு நீங்க பண்ணும்போது ஒரு எஸ்டிமேஷன் டைம். இப்போ நான் 12 o'clock ஆர்டர் பண்றேன்னா 12:55 உங்களுக்கு அந்த ஆர்டர் வரும்ட்டு சொல்லிடுவாங்க. 12:56 வந்ததுன்னா எனக்கு 100 ரூபாய் வந்து அப்படியா அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். 2 ஆர்டர்ல ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டா அண்ணன் வந்துட்டாரு. சொன்ன டைமுக்கு வீட்டு வாசல்ல நின்னு அவர் சம்பளத்தை தான் பிடிப்பாங்க. சரி நீ விஷயத்துக்கு வா. வந்திருக்கும்ல, எனக்கு ஒரு 100 ரூபாய் வந்து அந்த மாதிரி டெசர்ட்டுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல. நான் கேள்வி கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தா அவன் கம்பெனியே மூடிட்டு போனான். யாரு? ஃபுட் பாண்டா. ஃபுட் பாண்டா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. கேள்விப்பட்ட மாதிரிலாம் இல்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு சோறு டெலிவரி பண்ணிட்டு இருந்தவன். அவன் வந்து டைமுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஃப்ரீ. வாவ். அதனால ஊருக்குள்ள வந்து நம்ம டிராஃபிக்கோ இல்லாட்டி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா டெலிவரோ பண்ண முடியாம போச்சுன்னா ஃப்ரீ. ஆனா இது இப்போ ஜொமேட்டோல இருக்கு. நீங்களே கூட பாத்துருப்பீங்க. நான் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. இந்த வாட்டி எப்படி பார்ப்போம். அப்புறம் ஜொமேட்டோல இன்னொன்னு ஹெல்த்தி மோடு. இதுக்கு முன்னாடி ஜொமேட்டோல மேல போனா வெஜ் மோடு, நான்வெஜ் மோடுன்னு இருக்கும், அது எல்லாருமே பார்த்திருப்போம். இப்ப ஹெல்த்தி மோடுன்னு இருக்கும். அது போனா ஃபுல்லா வீகன் கேட்டகரி, அந்த கேட்டகரி, ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் இப்போ அந்த இதுவும் வந்துருச்சு. சரி. அடுத்து இன்ஸ்டாகிராம்ல வாட்ச் ஹிஸ்டரி.
அது நான் வந்து ரீசெண்டா நியூஸ் வீடியோல நானும் எஸ்ஆர்கேயும் பேசியிருப்போம். அப்ப கூட இந்த வாட்ச் ஹிஸ்டரி பத்தி ரொம்ப நினைக்கிறேன்னா நானும் ஒன்னும் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இதுல என்ன ஹிஸ்டரி யூஸ் ஆக போகுது அப்படின்னா, காலையில எழுந்ததும் பல்ல விளக்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இதுலதான் இருக்கும். எனக்கு புரியுது, ஹிஸ்டரியில நீங்க திரும்ப திரும்ப மிஸ் ஆயிருக்கும். யாரு எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் யாருக்காவது அனுப்ப வேண்டியதா இருந்திருக்கும். இப்ப என் ஃப்ரெண்டுக்கே இதை நீ பார்த்தே அவனடான்ட்டு போகும்போது ரெஃப்ரெஷ் ஆயிடும். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது வந்து உங்க ஃபேமிலிக்கே தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டு பக்கம் போக முடிஞ்சா பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்து பிக்சல் அப்டேட்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. விஐபி நோட்டிபிகேஷன்ஸ், டீம் ஸ்டோர் பிக்சல்ல அது சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கூகுள் போட்டோஸ் அண்ட் கூகுள் மேப்ஸோட ஐகான் வந்து மாற்றப்பட போகிறது. அந்த ஐகான் எனக்கு எப்படி இருக்குன்னா, மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப பண்ணாங்க இல்லையா, இட்ஸ் இன்ஸ்பிரேஷன். நீங்க முதல்ல கரெக்டா பேசி பழகுங்க. இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு. அது எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ரைட், இதுதான் இன்னைக்கான இந்த வாரத்துக்கான டெக் அண்ட் ஆப் அப்டேட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் பேர் மட்டும் வச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போன வாட்டி சஜஸ்ட் பண்ணீங்க, எனக்கு புரியலங்க அந்த பேரு. சரி, அதுதான் அப்படிதான் இருந்தது. ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல தோணுமாடா? இல்ல கேக்குது, அதெல்லாம் தோணுனாலும் பரவாயில்ல, கேக்குதுங்க, சத்தமா கேக்குதுங்க. ஓகேங்க, அடுத்த பதிவுல சந்திப்போம், பாப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, என்ன வீடியோ பேச ஆரம்பிச்சு